வாய்ஸ் ஆஃப் டிஎன் நடத்தும் திருடப்பட்ட குடியரசு கருத்தரங்கம். உரையாற்றுவோர் பரகல பிரபாகர், அரசியல் பொருளாதார வல்லுநர்; சாகர், பத்திரிகையாளர், தி கேரவன் இதழ்; கரிகாலன், ட்ரைப்ஸ் தமிழ்; ஒருங்கிணைப்பு தோழர் மருதையன். நாள் 23 ஆகஸ்ட் 2025 சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு. இடம் அன்பகம், தேனாம்பேட்டை. அனைவரும் வருக. பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக சமூக செயற்பாட்டாளர் கிருத்திகதரன் அவர்கள் இருக்கிறார். அவரோடு பேசலாம். மேம் வணக்கம். மேம் நன்றி. பேரலை ரசிகர்களுக்கும் தங்களுக்கும். கடந்த ஒரு வாரமா பார்த்துட்டு இருக்கோம், பீகார்ல வந்துட்டு ஓட்டு அதிகாரம் அப்படிங்கிற பேர்ல வந்துட்டு ராகுல் காந்தி அவர்களும் தேஜஸ்வி யாதவ் அவர்களும் யாத்திரை போயிட்டு இருக்காங்க. இந்த ஓட் திருட்டு அப்படிங்கிற விஷயத்தை அம்பலப்படுத்தும் விதமா அதை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில இந்த பேரணியில் வந்து தொடர்ச்சியாக பல்வேறு தலைவர்கள் இணைவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. குறிப்பா பிரியங்கா காந்தி, அதுக்கு அடுத்த நாள் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள், அதுக்கு அடுத்த நாள் கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா, அதுக்கு அடுத்த நாள் ரேவந்த் ரெட்டி போன்ற பல்வேறு முக்கியமான முதலமைச்சர்கள் தலைவர்கள் கலந்துக்க போறாங்க அப்படின்னு சொல்லி செய்திகள் வந்துட்டு இருக்கு, அறிவிப்பும் வெளியே இருக்குது. இந்த விஷயங்கள் எப்படி பாக்குறீங்க? இது இன்னும் தீவிரமா எடுத்துட்டு போறதுக்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுதுதான்? ஆக்சுவலி இன்னொன்னு என்னன்னா, பீகார்ல மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க மக்கள் எழுச்சி, அதாவது மக்களோட உரிமை பறிக்கப்படக்கூடிய நேரமா இருக்கு. ஏன் அப்படின்னா, முதலமைச்சரை கூட பதவியை பறிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில் கொண்டு வர்றாங்க. இன்னைக்கு இந்த நிமிஷம் மக்கள் வந்து பேரலைன்னு நம்ம சொல்றோம். இந்த பேரு நிஜமாவே இந்த ஓட்டு அதிகார யாத்திரா, அதாவது என்னோட ஓட்டு என்னோட உரிமை அப்படின்னு சொல்ல ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு ஒரு வீட்டுல சாக்கடை அடைச்சிருக்கு அப்படின்னா ஓட்டு போட மாட்டோம்னு சொல்றோம். தெருவுல லைட் எரியலைன்னா ஓட்டு போட மாட்டோங்கிறோம். ரோடு போடலைன்னா ஓட்டு போட மாட்டோங்கிறோம். ஊருக்கு பஸ் இல்லைன்னா ஓட்டு போட மாட்டோங்கிறோம். பள்ளிக்கூடம் திறக்கலைன்னா ஓட்டு போட மாட்டோங்கிறோம். இல்ல நீங்க டாஸ்மாக மூடணும், திறக்கணும், ஏதாவது வேணும், நம்மளுக்கு வேணும், ரேஷன் திறக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்மள்ட்ட இருக்கிற ஒரே அதிகாரம் ஓட்டு தான். அதையும் பறிச்சிட்டாங்கன்னா நம்மளுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. கிட்டத்தட்ட நம்ம சர்வாதிகார நாடா மாறிக்கிடக்கூடிய அபாயம் உண்டு. அப்ப அந்த ஓட்டை எந்த ஒரு விஷயத்தினாலையும் யாரும் பறிச்சிடக்கூடாது. அப்ப இது வந்து ராகுல் காந்தி அவர்களோட போராட்டமோ, நம்மளுடைய முதல்வர்களுடைய போராட்டமோ, ரேவந்த் ரெட்டி, சித்தராமையா அவர்களுடைய காங்கிரஸ் தலைவர்களுடைய போராட்டமோ, முதலமைச்சர்களோட போராட்டமோ அல்ல. அவங்க போராடுறது நமக்காக, நம்மளுடைய ஓட்டுக்காக. அப்ப நம்ம எல்லாருமே ஓட்டு அதிகார யாத்திரா மாதிரி நம்ம ஊர்லயே நம்ம யாத்திரா பண்ணணும். இதுவே ரொம்ப லேட்டு. போன வருஷம் ஜூலை 28 கட்டப்பிரபால ஒரு மீட்டிங் நடந்தது. அதுல பர்கலா பிரபாகர் போன்ற பலர் வந்து கலந்துக்கிட்டாங்க. அந்த மீட்டிங்ல நாங்களும் இருந்தோம். தமிழர்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதுல நானும் ஒருத்தி. கர்நாடகால இருந்தனால எனக்கும் அழைப்பது. 3 நாள் அங்க தங்கி 79 தொகுதிகள் இன்னைக்கு பேசுறோம்ல, நாங்க இதை ஒரு போன விஷயமே நாங்க பேசிடுவோம். 79 தொகுதிகள் எப்படி திருடப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சிவிக் சொசைட்டி எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி இதை காங்கிரஸ்க்கு சொன்னோம். அப்ப நான் வந்து மன்சூர் அலிகான் அவர்களை நேரடியாக சக்தி அபியானுக்காக சந்திக்க வேண்டிய சந்தர்ப்பம் இருந்தது. அப்ப சொன்னேன், சார் ஏன்னா அவரோட தொகுதியில நான் ஒரு எலெக்ஷன் அன்னைக்கு வேலை பார்த்தேன். எப்படி ஓட்டர் லிஸ்ட்ல வந்து நிறைய பேர் விடுபட்டிருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறதையும் அவர்கிட்ட நான் பர்சனலா தெரிவிச்சிருக்கேன். அப்போ உங்களுடைய தேர்தல் திருடப்பட்டு இருக்கிறது, நீங்க எம்பி ஆயிருக்க வேண்டிய நிலைமை அப்படிங்கறத வந்து நான் தெரிவிச்சேன். அதை தவிர சிவிக் சொசைட்டி பீப்புள்களும் பல்வேறு விஷயங்களும் காங்கிரஸ் தலைவர்களிடம் ஆதாரத்துடன் சொன்னாங்க. பர்கலா பிரபாகர் அவர்கள் எல்லா டிவிலையும் எல்லா மீடியாலையும் பேசினாங்க. நானும் எனக்கு தெரிஞ்ச மீடியாலாம் பேசினோம். அவர் என்ன சொன்னார்னா, இல்லிஜிட்டிமேட் கவர்மெண்ட், அதாவது களவாடப்பட்ட ஒரு அரசு. அதாவது நாம இப்ப அரசுல இருக்க வேண்டியது, இன்னைக்கு நம்ம தமிழர்கள் 40 பேர் நம்ம எம்பியை தேர்ந்தெடுத்திருக்கோம், அவர்கள் அமைச்சர்களாக இருக்க வேண்டியது. இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம ஓட்டு அதிகார யாத்திரால போய் கலந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு நாடு ஒரு நல்ல ஆட்சியில இருக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம ஓட்டுக்காக போராட வேண்டிய, நம்மளோட ஓட்டுக்கே நம்ம போராட வேண்டிய நிலைமையில இருக்கு. ஏன் அப்படின்னா, போன தடவை தேர்தல் நடந்தப்பே நம்ம விட்டுட்டோம். அடுத்து மகாராஷ்டிரால தேர்தல் நடந்தது. 75 லட்சம் வாக்காளர்கள் எப்படி வந்தது? அதுவும் சாயங்காலம் 5 மணிக்கு அப்புறம் எப்படி சேர்ந்தாங்க? சாயங்காலம் 7 மணிக்கு அப்புறம் எப்படி சேர்ந்தாங்க? இந்த மாதிரி இந்த ஆதாரம் பர்கலா பிரபாகர் என்ன சொல்றாருன்னா, இது எதுவுமே நம்ம எடுத்த ஆதாரம் இல்லை, இது எல்லாமே எலெக்ஷன் கமிஷன்ல இருக்க டேட்டா. அவங்க டேட்டாவே நமக்கு ஒத்து போகல.
எப்படி எலெக்ஷன் திருடப்பட்டு இருக்கு அப்படிங்கறத அவர் கிளியரா சொல்றாரு. நம்ம அந்நியன் சினிமால சொல்லுவாங்கல்ல, ₹1 பண்ணா தப்பா? ஒவ்வொரு இடத்துலயும் ₹1 எடுத்தா தப்பா? ஒவ்வொரு பூத்லயும் ஒவ்வொரு ரூபாயா உருவி உருவி அவங்களுக்கு தேர்தல். ஈவன் கேரளால ஒரு எம்பி கூட எடுத்திருக்க முடியாது. அந்த எம்பியும் அந்த தேர்தல் திருடப்பட்டு இருக்கு. களவாடப்பட்டு இருக்கு. அப்படிங்கிறப்போ ஒரு அரசே களவாடப்பட்டு வச்சிருக்காங்க அப்படின்னா, நமக்கு என்ன உரிமை இருக்கும்? ஒரிசால ஆயிருக்கு, கர்நாடகால ஆயிருக்கு. கர்நாடகால ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம். ஒரு வீட்ல எத்தனை பேர் இருந்தாங்க? ஒரே வீட்ல எத்தனை வாக்காளர்கள் இருந்தாங்க? அது எந்த மீடியா, நார்த் இந்தியா மீடியா காமிச்சது? இன்னைக்கு ஓட்டு அதிகார் யாத்திரா அப்படிங்கிறது நம்ம ராகுல் காந்தி செய்யறதாவும், எஸ்ஏஆருக்கு எதிராக செய்யறதாகவும், பீகார் மக்களுக்காக செய்யறதாகவும், இல்ல நம்மளோட முதல்வர்கள் அவருக்கு சப்போர்ட் பண்றதாகவும், தேஜஸ்வி யாதவும் அவரும் மட்டும்தான் இதுல பங்கு பெறுதாகவும் நினைக்க கூடவே கூடாது. அது பெரிய தப்பு. இது நமக்காக, நம் உரிமைக்காக நாம போராட வேண்டிய விஷயம். இல்லாட்டி இன்னைக்கு இந்த ஒரு ஓட்டும் நம்ம கையில இருக்காது. ஒரு ஓட்டு இல்லாட்டி நம்ம நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறது வந்து பல்வேறு நாடுகள் எடுத்துக்காட்டா இருக்கு. ஜனநாயகத்துக்கும் சர்வாதிகாரத்துக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. இன்னைக்கு முதலமைச்சர் பதவி இல்ல அப்படிங்கிறாங்க. எலெக்ஷன் கமிஷன் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் கமிஷன் தலைவரையே தேர்ந்தெடுக்கிற விதமே மாத்திட்டாங்க. இதை தவிர்த்து யோகேந்திர யாதவ் என்ன சொல்றாருன்னா, ஆர்டிகல் 14 வரிசையா 3-4 ஆர்டிகல் சொல்றாரு. அதெல்லாம் படி இந்த எலெக்ஷன் கமிஷன் இப்படி செய்யறது தவறுங்கிறாரு. ஏன்னா மக்களுடைய அடிப்படை உரிமை எந்த கான்ஸ்டிடியூஷன்லயும் இல்லாதப்ப இந்தியா கான்ஸ்டிடியூஷன்ல எல்லா மக்களுக்கும் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் அடிப்படை உரிமை ஓட்டு வந்தது. அதுவே நம்மளுக்கு பிரச்சனை ஆகுது. இவங்க கிடையாது, அவங்க கிடையாது, இவங்க போடக்கூடாது, அவங்க போடக்கூடாது, இவங்கள தூக்கணும், அவங்கள தூக்கணும். ஆதார் கார்டுல கைரேகை வைக்கணுங்கிறாங்க, கைரேகை வச்சா செல்லுங்கிறாங்க, அதை வச்சு நீங்க பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாங்கிறாங்க, எல்லாம் பண்ணலாங்கிறாங்க. ஆனா ஓட்டு கார்டு மட்டும் நம்மளுக்கு தர மாட்டாங்க. இது வந்து உயர் நீதிமன்றத்துக்கு நம்ம போக வேண்டியிருக்கு, உச்ச நீதிமன்றம். சரி, அப்பனா வழக்கே போடலையா அப்படின்னா தேவசகாயம் அவர்கள் பதில் சொல்றாரு, நாங்க வழக்கு போட்டோம், ஆனா கேட்கையா 0 நம்பர் போட்டா நாங்க அது பிளாட்ஃபார்ம்ல இருக்காங்கிறாங்க. அப்பனா 999 மேல இருக்கிற சொர்க்கலோகத்திலயா இருக்கு வீடு? 0ங்கிற வீட்டுக்கு நீங்க பிளாட்ஃபார்ம்ல இருக்கவங்களுக்கு கொடுத்தேங்கிறீங்க. அப்படின்னா 9999 ஒரு நம்பர் கொடுத்துருக்கீங்களே, அந்த வீடு எங்க இருக்கு? அந்த வீடு எங்க இருக்குன்னு ஆதாரத்தோட சொல்லலாம். நீங்க பிளாட்ஃபார்ம்ல இருக்கவங்களை இழுத்துட்டு வந்து நீங்க சொல்லிட முடியும். 9999 நம்பர் எங்க இருக்கு நீங்க எங்கேருந்து ஆதாரத்தோட காமிக்க முடியும்? சோ நம்ம எதுவுமே நம்ம ரெக்கார்டோ நம்ம புதுசா ப்ரொடியூஸ் பண்றதோ எதுவுமே இல்லைங்க. இது எல்லாமே எலெக்ஷன் கமிஷனோட ரெக்கார்ட்ஸ். எலெக்ஷன் கமிஷன் சொன்னது மகாராஷ்டிரால தேர்தல் திருடப்பட்டு இருக்கிறது நிஜம். ஹரியானாவில் தேர்தல் திருடப்பட்டு இருக்கிறது நிஜம். நம்மளோட போன வருஷம் 79 தொகுதிகள் திருடப்பட்டு இருக்கிறது, அதாவது தேர்தல் களவாடப்பட்டு இருக்கிறது நிஜம். ஒண்ணுமே இல்ல, ஒரு சிறிய விதத்துலதான் நம்ம தோத்துருக்கோம் போன தடவை. கர்நாடகாலையும் ஒரிசாலையும் நம்ம மாறி இருந்தோம்னா நம்ம கதை இன்னைக்கு நம்ம அரசாள வேண்டிய இடத்தில் இருக்கிறவங்க இன்னைக்கு போராட வேண்டிய இடத்தில் இருக்காங்க. இன்னைக்கு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டிய இடத்துல இருக்கவங்க இப்பயும் மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக போராடி கொண்டு இருக்காங்க. அரசியல் அமைப்பு சட்டத்தை காப்பாற்றி அதன்படி ஆட்சி அமைத்து கொண்டு இருந்தவர்கள் இன்னைக்கு ரோட்ல நின்று அரசியல் அமைப்பை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யாருக்காக அப்படின்னா நமக்காக. யாரோ ஒருத்தர் வந்து சினிமால வந்து நடிச்சாரு, ஒரு ஓட்டு இல்லாட்டி நாங்க போராட்டம் பண்ணுவோம், நான் முதலமைச்சரே ஆகணும். அவர் இன்னைக்கு வாயை திறக்கலையே. அவர் ஏதாவது வாயை திறந்து பேசுறாரா? இவங்க எல்லாமே நடிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க, பட் எதுக்குமே வாயை திறக்கிறது இல்ல. அப்படின்னா இங்க என்ன நடக்குது அப்படின்னா, ஒட்டுமொத்த ஜனநாயகத்துக்கும் எதிராகவும் ஏதோ ஒரு பெரிய சிக்கல் காத்திருக்கு. அதற்கு நம்ம இப்பயே முழிச்சுக்கல, மக்களா நம்ம முழிச்சுக்கல அப்படின்னா இது தொடர்ந்துகிட்டே இருக்கும். இது ஒரு மிகப்பெரிய ஸ்கேம். இந்தியால இது வரைக்கும் நடக்காத ஒரு ஸ்கேம். இத நான் சொல்லல, மிகப்பெரிய அறிஞர்கள் சொல்றாங்க. யாரு அப்படின்னா பினான்ஸ் மினிஸ்டரோட கணவர் சொல்றாங்க. அவங்க இன்னும் பிரசன்ட் கணவர் தான், அவரே சொல்றாரு. அப்ப அவரை நம்ப மாட்டேங்கிறீங்க. மிகப்பெரிய அறிஞர்கள் சொல்றாங்க, அதை நம்ப மாட்டேங்கிறோம். இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? இவ்வளவு பெரிய பேப்பர் கொடுத்தாங்க, டிஜிட்டலைஸ் தர மாட்டேங்கிறாங்க, PDF கொடுக்குறாங்க, தேடக்கூடாத விஷயங்கள்லாம் நீங்க தேடி கண்டுபிடிக்க முடியுமான்னு சிரிக்கிறாங்க நம்மள பார்த்து. நம்மளோட ஓட்டு என்ன அவ்வளவு மோசமாயிடுச்சா? ஜனநாயகம் என்ன அவ்வளவு கேலி கூத்தாயிடுச்சா? உண்மையா சொன்னா நான் ஒரு காங்கிரஸோட சப்போர்ட்டர் தான், நான் ஒரு சக்தி அபியான் அமைப்புல இருக்கிறவ தான். ஆனா காங்கிரஸ் இந்த நடவடிக்கையை மிக மிக தாமதமாக எடுத்திருக்குன்னு தான் நம்ம சொல்லுவோம்.
ஏன்னா எனக்கு முதல்ல சமூக செயல்பாடு தான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் கட்சி. சமூக செயல்பாளர்கள் போன வருஷம் ஆகஸ்ட் 28ஆம் தேதி சொன்னத அவங்க ஆதாரத்தோட நிரூபிக்க 1 வருஷம் எடுத்திருக்காங்க. காங்கிரஸ் போன்ற பேர் இயக்கங்கள்லாம் 1 மாசத்துல எடுத்துற முடியும். ஏன் திமுக தமிழ்நாட்டிலேயே நடந்திருக்குங்க. தமிழ்நாட்டிலேயே ஏதோ 6% ஏதோ ஓட்டு வித்தியாசம் வந்திருக்கு. அப்படிங்கும்பொழுது நம்ம இன்னும் பெரிய அளவுல போராட வேண்டிய தேவை இருக்கு. நம்ம ஜல்லிக்கட்டுக்கு போராடினதெல்லாம் மாட்டுக்கான உரிமைக்கு நம்ம போராடணும். நம்மளோட உரிமையே இன்னைக்கு போயிடுச்சு. நீங்க நாளைக்கு எப்படி ஜல்லிக்கட்டுக்கு போராடுவீங்க? யார நோக்கி கேள்வி கேட்பீங்க? எந்த அரசு? நீங்க தேர்ந்தெடுத்த அரசுனா தான் நீங்க கேள்வி கேட்க முடியும். இன்னைக்கு கேள்வி கேட்கணும். தூய்மை பணியாளர்களுக்கு நம்ம கேள்வி கேட்கணும். ஏன்னா நான் தேர்ந்தெடுத்த அரசு. எங்களுக்கு கேள்வி கேட்க உண்டு. உரிமை உண்டு. எதா இருந்தாலும் நம்ம அரசை நோக்கி போராட்டம் செய்யறோம். கேள்வி கேட்கணும். எல்லாம் பண்ணணும். ஏன்னா நீங்க இதுக்கு பதில் சொல்லாட்டி உங்களுக்கு அடுத்த தடவை ஆட்சி இல்ல அப்படிங்க. ஆனா எந்த அரசா இருந்தாலும் நம்ம ஆட்சியை மாற்றக்கூடிய அதிகாரம் நம்மகிட்ட இருக்கணும். அது எவ்வளவு நல்ல அரசா இருந்தாலும் இன்னைக்கு அதுவே இல்லை. விவசாயிகள் போராட்டம் நடந்தது, NCC நடந்தது, 360 ஆர்டிகல் நடந்தது, எதுக்குமே மணிப்பூர் நடந்தது. இன்னி வரைக்கும் மணிப்பூர் கதை யாரு? என்ன நடக்குது? அந்த மக்களுக்கு ஏதாவது விடிவு வந்துச்சா? இல்ல. இதை யாரு கேட்கறது? அதை கேட்கக்கூடிய ஒன்னே ஒண்ணு. ஆனா மணிப்பூர் மக்கள் ஓட்டு போட்டு மாத்திருக்காங்க. ஆனா நிறைய இடத்துல களவாடப்பட்டு இருக்கு எலெக்ஷன். அதற்கு என்ன பதில்? நாளைக்கு உங்க ஊர்லயும் மணிப்பூர் மாதிரி நடந்ததுன்னா எப்படி அந்த அரசை மாத்த முடியும்? நீங்க யாரை நோக்கி போராட முடியும்? என்ன கேள்வி கேட்க முடியும்? இதுதான் அடிப்படை உரிமையிலே கை வச்சாச்சு. இனிமேல ஒன்னும் கிடையாது நம்மளுக்கு. ராகுல் காந்தி அவர்கள் பேசும்போது இன்னும் பல தொகுதிகள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறோம், அதை பத்தின ரிசல்ட்ஸையும் நாங்க வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி வெளியிடப்படும் போது ஒரு தொகுதிக்கு வெளியிடும் போது பல்வேறு சிக்கல்கள், பல்வேறு பிரச்சனைகள் உண்டானுச்சு. நிறைய தொகுதிகள் வெளியிடும் போது அங்க குழப்பம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல அது எப்படி காங்கிரஸ் எடுத்துட்டு போகணும்னு பாக்குறீங்க? ஆல்ரெடி 79 தொகுதிகள் சிவிக் சொசைட்டிலாம் அறிவிச்சிட்டாங்க. 79 தொகுதி சிக்கல்கள் இருக்கு. அது தவிர்த்து மகாராஷ்டிரா முழு தேர்தலே சிக்கல் தான். ஹரியானாவோட முழு தேர்தல பல்வேறு சிக்கல்கள் இருக்கு. சோ டெல்லி தேர்தல சிக்கல்கள் இருக்கு. இப்படி பல்வேறு தேர்தல்ல சிக்கல்கள் இருக்கு. உடனே நீங்க காங்கிரஸ்ல ஆட்சிக்கு வந்தா, காங்கிரஸ்க்கு ஆட்சி வந்த மாநிலங்கள்ல அப்படின்னா சிக்கல்கள் இல்லையா அப்படின்னா, திருப்பி இங்க ஒரு பிரச்சனை சொல்றேன். நீங்க ஒரு விஷயம் எப்படின்னா, உங்க கட்சிகளை உடைப்பாங்க, கட்சிகளை இணைப்பாங்க, மக்கள்கிட்ட நாங்க தான் பெரியவங்கன்னு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி தான் எலெக்ஷன் கமிஷன் வழியா வேலை பார்ப்பாங்க. ஆனா ஒரு வழியில வேலை பார்க்கணும், ஒரு வழியில வேலை பார்க்க மாட்டாங்க. சூரத் தேர்தல்ல எதிர்கட்சி ஆட்களர் தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு தேர்தலையே திருடிட்டாங்க. சண்டிகர் மேயர் தேர்தல்ல வேற மாதிரி நடந்துச்சு. ஒவ்வொரு தேர்தலையும் இப்ப தமிழ்நாட்டு தேர்தல் இந்த 79 தொகுதியில வாக்காளர் சேர்ப்பு இருந்தது. பீகார்ல வாக்காளரை எடுக்கிறாங்க. திருப்பி தமிழ்நாடு தேர்தலுக்கு வராங்க. பீகார்ல இருக்கிற வாக்காளரை இங்க சேர்க்கிறாங்க. இது புரியுது பாத்தீங்களா? எப்படின்னா எப்படி வேணாலும் ஜெயிச்சிரு. உனக்கு எலெக்ஷன் கமிஷனை கொடுத்துட்டேன், ED கொடுத்துட்டேன், CBI கொடுத்துட்டேன், எப்படியாவது ஜெயிச்சிரு. பயம், பலம், பணம், பதவி, 4 பேர். இந்த 4 பேர்ல எல்லா மனிதர்களையும் நான் உட்பட ஏதாவது ஒண்ணு ஒர்க் அவுட் ஆயிடும். எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலைன்னா நான் நீங்க எல்லாம் பயத்துல ஒர்க் அவுட் ஆயிடும். சில பேருக்கு பணம் ஒர்க் அவுட் ஆயிடும், சில பேருக்கு பதவி ஒர்க் அவுட் ஆயிடும், சில பேருக்கு பலம் ஒர்க் அவுட் ஆயிடும், சில பேருக்கு இன்னொன்னு பறிப்பு. 5வது உங்களோட தகுதியே பறிச்சிடுறது. இனிமேலுக்கு நீங்க என்னத்தை வச்சு பண்ண முடியும்? இத்தனை நாள் நான் 4 பதம் பேசிட்டு இருந்தேன். இப்ப 5வது இப்ப வந்துருச்சு. இதுவும் போச்சு. நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ ஒவ்வொரு நூதனமான ஒரு விஷயம், அதாவது இந்த நூதனம்ங்கிறதுக்கு ஒண்ணும் நீங்க சொன்னீங்கல்ல, எப்படி காங்கிரஸ் ஜெயிச்ச தொகுதிகள் அப்படின்னா பேச மாட்டீங்களான்னா, இப்ப பர்கலா பிரபாகர் இதுக்கு அழகா விளக்கம் சொல்றாரு. உங்க பர்ஸ்ல இருந்து 100 ரூபாயை திருடினா என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு டக்குன்னு 100 ரூபாய் தொலைச்சோமா என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிப்பீங்க. ஒட்டு மொத்தமா திருடிட்டா பதறி போயிடுவீங்க. இங்க 100 100 எடுக்கிறது பர்ஸ்ல இருந்து. அதுதான் இப்ப நடக்குது. ஒரே தடவையா எல்லா எலெக்ஷன்லயும் நம்ம தோத்தோம்னா கண்டுபிடிச்சிடும். அப்ப உங்களுக்கே கன்ஃபியூஷன் கொண்டு வருது. ஓ, நம்ம தான் எங்க கை தவறி வச்சுட்டோமா அந்த 100 ரூபாய? நம்ம தான் தப்பா சொல்றோமா? இவங்க நல்லவங்க தானோ அப்படின்னு 100 ரூபாய மட்டும் உருவுது. இப்படிதான் களவாடப்பட்டிருக்கு எல்லா தேர்தலும்.
இதை நீங்க நான் பேசி பர்கலா பிரபாகர் அவர்களோட வீடியோலாம் நிறைய வந்திருக்கு. பேரலையிலேயே கூட இந்த இதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோலாம் வந்திருக்கு. அதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டாம். போய் எலெக்ஷன் கமிஷன் டேட்டாவை போய் பார்த்து நீங்களே ஆராய்ச்சி பண்ணா கூட உங்களுக்கே தெளிவா தெரியக்கூடிய அளவுக்கு தான் அந்த டேட்டாக்கள்லாம் வெட்ட வெளிச்சமா இருக்கு. நம்மலாம் அவ்வளவு முட்டாளா இருக்கும். அதுதான் ரொம்ப வருத்தமான விஷயம். ஓகே ஓகே மேம், பல்வேறு முக்கியமான விஷயங்களை பதிட்டீங்க மேம். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. மிக்க நன்றி மேம். நன்றி.